Hi, hello, and welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சப்ஸ்டரி புக்ஸ்லேருந்து எக்ஸசைஸ் நம்பர் 6ஓட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 124 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், prepare the necessary subsidiary books for Nalanda bookstores. ஸோ நாலந்தான் புக் ஸ்டோர்ஸ்க்கு நெசசரி சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. நம்ம 5th ப்ராப்ளமில் பார்த்துருப்போம், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எத்தனை புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு December 1 என்ன டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க? பாட் ஃப்ரம் மெஷர்ஸ் உமாதேவி ஆன் கிரெடிட். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கிரெடிட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பர்ச்சேசஸ் புக். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ். செகண்ட் ஒன் சோல்டு டு ஸ்ரீதேவி ஆன் கிரெடிட். ஸோ இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். அப்போ சேல்ஸ் புக்கில் என்டர் பண்ண போகிறோம். ஓகே. தேர்ட் ஒன் பாட் ஃப்ரம் சுபா அண்ட் கம்பெனி. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது சுபா அண்ட் கம்பெனின்னு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது ஆன் கிரெடிட்டா கேஷா அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. எப்பயுமே ஒரு நேம் ஆஃப் த பர்சனோ நேம் ஆஃப் த கம்பெனியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அதை கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ பாட் ஃப்ரம் சுபா அண்ட் கம்பெனி அப்படிங்கிறது கிரெடிட் பர்ச்சேசஸ் தான். ஸோ அப்போ பர்ச்சேசஸ் புக்கில் என்டர் பண்ண போகிறோம். அடுத்தது December 15 ரிட்டர்ன்டு குட்ஸ் டு உமாதேவி. ஸோ உமாதேவிக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், December 1 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ December 15 நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன புக்கு? பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக். ஓகே. தென் December 18 sold to Gupta brothers on credit. அப்போ கிரெடிட் சேல்ஸ் புக்கில் என்டர் பண்ண போகிறோம். தென் returned 6 copies of economics books to சுபா கம்பெனி. சுபா கிட்ட இருந்து நம்ம December 10 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ December 26 ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? ஸோ எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பர்ச்சேசஸ் புக், 2 சேல்ஸ் புக், 2 பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக். ஸோ எல்லா புக்லேயும் 2 டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லை. அப்போ 3 சப்சிடரி புக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பர்ச்சேசஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக். ஓகேவா? 3 சப்சிடரி புக்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. வேறு லெட்ஜர் எதுவுமே கேட்கல. ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸும் இல்லை. கொடுத்துருக்குற எல்லா 6 டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த புக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் எந்தெந்த புக்கில் வரும் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் போஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேசஸ் புக் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த புக்ஸ் ஆஃப் நாலந்தா புக் ஸ்டோர் பர்ச்சேசஸ் புக் போட்டாச்சு. ஸோ டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர் எல்லாம் எழுதியாச்சு. ஸோ 2 டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோம். December 1 ஒரு டிரான்சாக்ஷன், December 10 ஒரு டிரான்சாக்ஷன்ஸ். December 1 பாட் ஃப்ரம் உமாதேவி ஆன் கிரெடிட். ஸோ உமாதேவி அந்த கம்பெனி நேமை எழுதியாச்சு. December 1 போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு என்னது? 100 காப்பீஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக் 80 ஈச். 100 into 80 8000 டீட்டெயில்ஸ் காலமில் என்ட்ரு பண்ணிட்டோம். Then 100 copies of accountancy book 150 each. So 100 copies accountancy book 150 each na 100 into 150 15,000. So உமாதேவிட்ட இருந்து 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ டீட்டெயில்ஸ் காலமில் எழுதிட்டு டோட்டல் பண்ணி இந்த 15,000ஐயும் 8,000ஐயும் டோட்டல் பண்ணி 23,000 டோட்டல் காலமில் என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஓவர். ரெண்டாவது டிரான்சாக்ஷன் December 10 40 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்ஸ் 80 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 40 காப்பீஸ் அட் ₹80 ஈச். 40 into 80 8 4s are 32. ஸோ 2 0 3,200 என்ட்ரு பண்ணிட்டோம். 15% நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணி காமிக்க மாட்டோம், நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும் இன்வாய்ஸ்லேருந்து. ஸோ இப்போ 3,200 into 15% அப்படின்னா 15/100. ஓகேவா? 2 0வும் கேன்சல் ஆகிடும். 32 into 15 480 rupees. இதுதான் டிஸ்கவுண்ட் அமௌண்ட். இதை 3,200லேருந்து நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ 2,720. ஓகேவா? ஸோ 2 பர்ச்சேசஸ் புக் டிரான்சாக்ஷன்ஸும் ஓவர் ஆயிடுச்சு. ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை எப்பயுமே அந்த அமௌண்ட்டிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி வர்ற அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ சி
ஓவரால் ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் பர்ச்சேசஸ் புக்கோட டோட்டல் 25,720. ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸ். ஸோ டோட்டல்னு எழுதிடாதீங்க, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன புக்கு ஓப்பன் பண்ண போகிறோம்? பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக். ஓகே, பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக் அப்படின்னா இந்த இதை ஃபார்மேட்டை மாற்றுறதுக்கு மறந்துடாதீங்க. டெபிட் நோட் நம்பர், ரிமார்க்ஸ் இந்த ரெண்டுமே நியூவாக நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். பர்ச்சேசஸ் புக்னா இங்கே இன்வாய்ஸ் நம்பர் வரும், அதுக்கு பதிலாக இங்கே டெபிட் நோட் நம்பர். ஸோ ரிட்டர்ன்ஸ் புக்னாலே ரிமார்க்ஸ் காலம் இருக்கணும். ஸோ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ்க்கு ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம். டிசம்பர் 15 ரிட்டர்ன்டு டு உமாதேவி. ஸோ டிசம்பர் 15 ரிட்டர்ன்டு டு உமாதேவி. என்ன கொடுத்துருக்குறாங்க? 10 காப்பீஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி புக். ஸோ இதில் அமௌண்ட் எதுவுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. 10 காப்பீஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி புக்குன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். 150 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டிரான்சாக்ஷன்ஸில். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அக்கௌண்டன்சி புக்கு 150 ஈச்சுன்னு கொடுத்துருக்குறாங்களா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கிறணும். ஓகே, ஸோ ரிட்டர்ன்ஸ் புக்கில் என்ன அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை அந்த வேல்யூவை எடுத்து இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ 10 காப்பீஸ் அட் 150 ஈச், 10 into 150. ஸோ 1500 டோட்டல் காலம். இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க டேமேஜ்டு அப்படின்ற ரீசனை. ஸோ ரிமார்க்ஸ் காலமில் அந்த ரீசனை நம்ம மென்ஷன் பண்ணிடணும். தென் சுபா அண்ட் கம்பெனி டிசம்பர் 26 6 காப்பீஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் சுபா அண்ட் கம்பெனிக்கு. ஓகேவா? ஸோ டிசம்பர் 26 6 காப்பீஸ்ன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே சுபா அண்ட் கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 80 ருபீஸ் ஈச். இங்கே இந்த சுபா அண்ட் கம்பெனிக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பர்சன்டேஜ் 15% கொடுத்துருக்குறாங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கின அந்த டிஸ்கவுண்ட்டு. ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணும்போதும் இங்கே டிஸ்கவுண்ட்டை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் நம்ம அந்த டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அந்த அமௌண்ட்டை அந்த டோட்டல் காலமில் காமிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 6 காப்பீஸ்ன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த 80 ருபீஸை அந்த பர்ச்சேசஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து எடுக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டும் இந்த டிரான்சாக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணலை. ஆனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இருக்கிற டிஸ்கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும்போதும் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி காமிக்கணும். ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஸோ 6 into 80 480. அப்போ 480 ருபீஸில் நம்ம என்ன பண்ணணும்? 15% கண்டுபிடிக்கணும். 15/100. ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சோன்னா 72 ருபீஸ் வரும். ஸோ டிஸ்கவுண்ட்டுனாலே நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணி காமிக்கணும். 480 - 72 408. ஓகேவா? ஸோ ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸில் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் டோட்டல் வந்து 1908. இப்போ நம்ம சேல்ஸ் புக் போக போகிறோம். ஸோ சேல்ஸ் புக்குக்கு பர்ச்சேசஸ் புக் மாதிரியே தான் ஃபார்மெட்டு, சேஞ்சஸ் இருக்காது, இன்வாய்ஸ் நம்பர் மட்டும்தான். சேல்ஸ் புக்குக்கு ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ். டிசம்பர் 7 சோல்டு டு ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவிக்கு ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கும் அக்கௌண்டன்சி புக்ஸும். 240 into 90 21,600. ஓகேவா? அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் புக் 250 into 170. ஸோ மல்டிப்ளை பண்ணி நம்ம 42,500 வந்துருச்சு. ஸோ இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா 64,100 டோட்டல் காலமில் எழுதியாச்சு. தென் டிசம்பர் 18 குப்தா பிரதர்ஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 200 எக்கனாமிக்ஸ் புக் at ₹95 each. அப்போ 200 into 95 மல்டிப்ளை பண்ணோன்னா we will get 19,000. ஸோ ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் சேல்ஸில் என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போது டோட்டல் 83,100 சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ், அதனால் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக ரீசெக் அப்படின்றதே அவசியமே இல்லை. நீங்கள் முதலையே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் பர்ச்சேசஸ், ரெண்டு வந்து சேல்ஸு, ரெண்டு வந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி அதில் என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஈஸியாக வந்து நமக்கு அதில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Okay, so this is the solution for the problem number 6. Thank you.